நிகழ்ச்சியாக திரு பொன் நந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெரிய புராணத்தில் புரட்சி செய்த நாயன்மார்கள். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் சால்வை அளித்து மரியாதை செய்கிறார். बराबर बाजी போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி கூலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இல்லாமல்ல இறைவன் திருவருளால் அருள்மிகு ஸ்ரீ கதிர்காம முருகன் கோயில் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அருமையான சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரங்காவலர் குழு தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் ஆகிய செயற்குழு உறுப்பினர்கள் போன்றவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகா சிவராத்திரினா சிவராத்திரியில நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுக்கு குறிப்பா நம்ம பார்த்தோம்னா சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இடம் பிடித்தவர் பார்வதியா தேவியார். அந்த பார்வதி தேவி கடுமையான தவம் செய்துதான் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இடம் பிடித்தார். அந்த கடுமையான தவம் செய்த நாள் இந்த சிவராத்திரி திருநாள். அது மட்டும் இல்லாமல் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தார் அப்படின்னு பெரிய புராணத்தில் பார்க்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்ப நாயனாருக்கும் அடியேன் அப்படின்னு அவர் சொல்வார். சாதாரண வேடுவர் குலத்தில் பிறந்தவரை கலைகள் நிறைவாக கற்றவர் அப்படின்னு சொல்றார். ஏன் கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா எடு பிடி குத்து அப்படின்லாம் இருக்கும். அப்படி ஒருத்தர் இருக்க அந்த வாழ்க்கையிலே சூழலையும் அவருக்குன்னு வாய்த்த அந்த பொறுப்பினை பாருங்க. கடைசியில் அந்த காலத்தினாதரை பார்க்குறாரு. 6 நாள் தான் அந்த காலத்தினாதரோட பழகுறாரு. பழகின உடனே அந்த சிவலிங்கத்திலேருந்து ஒரு ரத்தம் அடிந்த உடனே அவர் துடிச்சு போறாரு. அந்த இடத்துல பக்கத்துல சிவகோச்சாரியார் மலைகள்ல மறைந்திருந்து இவர் என்ன பண்றாருன்னு பாக்குறாரு. அப்போ அந்த ரத்தம் வந்த உடனே இவர் துடிச்சு போறாரு. பக்கத்துல இந்த காரியத்தை செய்தது யாருக்கு வில்லை எடுக்கிறார். அப்போ கூட சிவகோச்சாரியார் பயந்து நம்ம மேல அம்மா போச்சுருவாரோன்னு பயப்படுவார். அப்படியே கண்ணப்ப நாயனாருடைய பக்தி அளப்பரியது, கண்ணையே கொடுத்தார். அதை நம்பியாண்டார் நம்பி சொல்லும் போது மலர்கண் இடத்து அப்பினார் அப்படின்னு ஒரு செடியில இருந்து பூவை பறிக்கும் மாதிரி கண்ணை பறிச்சு இறைவனுக்கு கொடுத்தாராம். அப்படி நம்பியாண்டார் நம்பி சொல்லுவார். அவ்வளவு அந்த கண்ணப்ப நாயனார் கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்தது இந்த சிவராத்திரி திருநாள் அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்தது மார்க்கண்டேய நாயனாருக்கு 16 வயதிலே மரணம் வந்துடும். அப்போ யமபெருமான் அறியாத பாசகரை கொண்டு வருவார். அப்போ மார்க்கண்டேய நாயனார் என்ன பண்ணுவார்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. ஐயோ இதோட நம்ம மகனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லி பயப்படுகின்ற நேரத்தில் பெற்றோர்களை பார்த்து அம்மா பயப்படாதீர்கள், நான் சிவபூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆழமான கடுமையான தவற்றோடு சிவபூஜை செய்ய தொடங்குவார். அப்போ யமபெருமான் கரெக்டா பாசக்கயிறை வீசும் பொழுது அந்த பாசக்கயிறானது சிவலிங்கத்தின் மீதும் விழுந்துவிடும். அந்த உடனே எல்லா உலகங்களும் ஒரு சகங்கள் ஸ்தம்பித்து போயிருந்தா சிவலிங்கத்துக்கு மேல பாசக்கயிறு விழுந்த உடனே இப்போ சிவபெருமான் பார்த்து யமனை காலால் உதைப்பார். அப்படி யமனை காலால் உதைத்த திருநாள் இந்த சிவராத்திரி திருநாள் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி சிவராத்திரிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. பகிரதன் கடுமையாக தவம் மேற்கொண்டு
ஆகாயத்தில் ஓடுகின்ற கங்கையை பூமிக்கு கொண்டு வர செய்தார். அப்படி பூமிக்கு கொண்டு வரும்போது சிவபெருமான் வந்து சொல்றார், பூமிக்கு கொண்டு வந்தா இந்த பூமி தாங்காது அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானே அதற்கு ஒரு தீர்வும் கொடுக்கிறார். தன்னுடைய சராமகுடத்தில் அதை தாங்கிக் கொண்டு அதன் பிறகு பூமியை அனுப்புகிறார். வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம், செப்டி மேல ஒரு டேங்கை கட்டி அந்த டேங்க்ல இருந்து பைப்பை நம்ம இது பண்ணி அதுல மூலமா நம்ம தண்ணீர்களை சப்ளை பண்ற மாதிரி அப்பவே வந்து சிவபெருமான் சடையில் தாக்கி அதை பூமிக்கு அனுப்பினார் அப்படிங்கிற வரலாறு. இதெல்லாம் பகீரதன் கடுமையாக தவம் புரிந்ததால் நடந்ததால் இந்த கங்கை பூமிக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடுமையாக தவம் புரிந்தால் இந்த மாதிரி எல்லாம் சாத்தியம் ஆகுமா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தருமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வரும். இதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கியங்கள்லயே சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவரே வந்து எண்ணியர் எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெரியன். ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக சிந்திக்கும் பொழுது அந்த எண்ணம் நிச்சயமாக நமக்கு கைகூடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பாரதியார் கூட எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கிலும் வெற்றி மற்றாங்கே அப்படின்னு பாடுறார். அப்போ கடுமையான அந்த ஆழமான சிந்தனையோடு நாம் போராடினால் நிச்சயம் நம்ம அதற்கான பலன் நம்மளுக்கு கிட்டும் அப்படிங்கிறத நம்ம தமிழ் இலக்கியம் போகிறோம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி சிந்திக்க போறோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் புரட்சி செய்த நாயன்மார்கள். இதுவரைக்கும் நம்ம 63 நாயன்மார்களை ஒரு சமயவாதிகளாக பார்த்திருக்கோம். ஆனா இந்த தலைப்பின் மூலமாக நாம் 63 நாயன்மார்களை ஒரு சமய சீர்திருத்தவாதிகளாக பார்க்க இருக்கிறோம். பெரிய புராணம்னா முதல்ல அது அடியார்களுடைய வரலாற்றை கூறுவது. அடியார்கள் நம்ம வந்து பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரிய புராணத்துக்கு இயற்பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம். ஏன் திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம்னு சொல்றோம்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம்னு நம்ம சொல்றோம்னா, ஔவையார் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. முருகப்பெருமான் ஔவையார் கிட்ட ஒரு கேள்விகள் கேட்பார். அரியது பெரியது அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அரியது கேட்பின் வடிவெடுப்பிலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார். அப்படி சொல்லும்போது குடியது வறுமை குடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு பெரியது எதுன்னு முருகப்பெருமான் கேட்பாங்க. அப்ப ஔவையார் வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க, பெரியது கேட்பின் நெடிய வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரியது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் தோன்றியோம், மாலோ அலைகடல் துயின்றோம், அலைகடலோ கும்பமாமுனி கலசத்துள் ஒடுக்கம். கும்பமாமுனின்னா அகத்தியர், ஏன்னா அவர் கும்பத்தில் பிறந்தவர். இன்னைக்கு நம்ம வந்து சோதனை வாய்ப்பு வந்த டெஸ்ட் பேபின்னா சொல்றோம்னா அது முதல்ல அகத்தியர் வந்து கும்பத்திலிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொல்றதுக்காக கும்பமாமுனி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அலைகடலோ கும்பமாமுனி கலசத்துள் ஒடுக்கம். கலசமோ புவியில் சிறுமண். அந்த அகத்தியர் முனிவர் வந்து கையில கலசம் வச்சிருப்பார். அந்த கலசம் வந்து புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அரவுனா பாம்பு, பாம்புக்கு அது வந்து தலையணை மாதிரி. அந்த அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம். பாம்பு தான் உமையவளுக்கு மோதிரம். உமையோ இறைவனுள் ஒடுக்கம், இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம். இப்ப யாரு பெரியவங்க? தொண்டர்தம் பெருமை பூரவும் பெரியதே அப்படின்னு ஔவையாருக்கு இணங்க இந்த பெரிய புராணம் அப்படின்னு இந்த நூலுக்கு சிறப்பு பெயர் கொண்டது. அது காலப்போக்கிலே அது வந்து பெரிய புராணம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்ற அளவுக்கு வந்தது. அது மட்டுமா பெரிய புராணம்னு சொல்வதற்கு காரணம், அடியார்கள் செயலுக்கு அரிய செயல் செய்தவர்கள். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, செயற்கரிய செயல் செய்வார் பெரியர், சிறியர் செயலுக்கு அரிய செயல் செய்யாதார். அதை உரையாசிரியர்கள் சொல்லும்போது செயலுக்கு உரிய செயல்களை கூட சிறியர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு உரையாசிரியர்கள் இன்னொரு விளக்கம் கொடுப்பாங்க. செயலுக்கு அரிய செயல் செய்தவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு திருவள்ளுவருடைய வாக்கிற்கு இணங்க இந்த நூலுக்கு பெரிய புராணம் அப்படின்னு பெயர். அப்படி என்ன செயலுக்கு அரிய செயல் செய்தவர்கள் அப்படின்னா, பிறரால் செய்ய முடியாத செயல்களை செய்தவர்கள். பட்டினத்தார் ஒரு பாடல்ல பாடுவார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், துண்டு செய்த நாளாரில் தன்னிடத்து அப்ப வல்லே நல்லேன், நாடினி சென்று ஆளாவது எப்படியோ காலத்தினாதற்கே அப்படின்னு சொல்லுவார்.
வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லேன். இது சிறு தொண்டு. பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தார் இல்லையா, அதை சேக்கிலார் சொல்லும்போது பிள்ளை கனியமுது ஆக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் கூட பெரிய புராணத்துல மங்களகரமா தான் சேக்கிலார் சொல்லுவாங்க. அப்புதியடிகள் வரலாற்றில் கூட சொல்லும் பொழுது குழந்தை மறைக்கப்பட்டு திருநாவுக்கரசருக்கு அமுது படைப்பார்கள். அப்போ மூத்த திருநாவுக்கரசரை கூப்பிடும் போது இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கூட இறந்து மாண்டு விட்டான் சொல்லாமல் மங்களகரமாக அதை சொல்லுவார். இப்படி பெரிய புராணம் முழுக்க மங்களத்தன்மையோடு உள்ள ஒரு காப்பியமாக சேக்கிலார் கிடைக்கிறார். வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லேன். சிறு தொண்டர், அரிய செயல்களை செய்தவர். நம்மளால் செய்ய முடியுமா? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன். மாதுனா மனைவி. மனைவி சொல்லிட்டாங்கன்னு எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு மனைவி சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன அந்த சொல்லுக்காக அந்த சொல் வாக்கையும் காப்பாற்றி அதற்காக மனையை விட்டு பிரியாமல் பிரிந்தும் பிரியாமல் இருந்தவர் தான் திருநீலகண்ட நாயனார். இன்னைக்கு நம்மளால இருக்க முடியுமா? முதல்ல மனைவி சொன்னா கேட்போமா? அவ்வளவு பெரிய மாது சொல்ல சூழால் இளமையை துறக்க துணிந்தவர்கள் தான் திருநீலகண்ட நாயனார். தொண்டு செய்த நாளாரில் கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லே. 4 நாள்லயே கண்ணை எடுத்து இறைவனுக்கு ஆக்கிவிட்டார். அது சிவபெருமானுக்கு ரத்தம் அழிந்தது என்று தெரிந்ததும் அதை சேக்கிலார் சொல்லும்போது ஊனுக்கு ஊன் என்னும் உரை முன்கண்டார்னு சொல்லுவார். எல்லா தீர்வுகளையும் எடுத்து பார்க்கிறார். பச்சிலை எல்லாம் போட்டு பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிறார். ரத்தம் வடிஞ்ச பாடு இல்லை, கலகலன்னு வருது. பைப்பை தந்தா தண்ணி வர்ற மாதிரி வந்துட்டே இருக்கு. உடனே அதுக்கு ஒரு தீர்வு காணணும். என்ன தீர்வுனா ஊனுக்கு ஊன். இதற்கு ஒரு கண்ணுக்கு பதிலாக இந்த ஒரு கண்ணு தான் தீர்வுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டா போதுமா? அதுக்கு பிறகு அதுக்கு தீர்வு அதுதானா? யார் கண்ணு எடுத்து அப்புறது? அதற்கு உடனே தன் கண்ணு தான் அதற்கு சரியான தீர்வுன்னு சொல்லி கடையால் எடுத்து குத்தினார் இல்லையா? மலர்கண் இடத்து அப்படின்னா நம்பியாண்டா நம்பி சொன்ன மாதிரி ஒரு செடியிலிருந்து பூவை பறிக்கிற மாதிரி கண்ணை எடுத்து குடிங்க சிவபெருமானுக்கு கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய துண்டு. நம்ம செய்வோமா? இப்படி இது மட்டும் இல்லை, பத்தினத்தார் குறிப்பிட்ட என்ற 3 நாயன்மார்கள் மட்டும் இல்லை, செயலுக்கு அரிய செயல் செய்தவர்கள் இன்னும் ஏராளமானவர் 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அதில் சண்டேச நாயனாருடைய வரலாறு படித்தீங்கன்னா தெரியும். மழுவினால் தாதைதால் எரிந்த சண்டேச நாயனாருக்கும் அடியேன்னு சொல்லுவார். ஒரு குச்சை தான் அதை சிவபூஜை செய்வாரு, பாலாபிஷேகம் பண்ணுவாரு. தகப்பனாருக்கு இது கேள்விப்பட்டு பாலை வீணாக்குறானே நினைச்சு அதை ஒளிந்திருந்து பார்ப்பாரு. பார்த்தவரு ஆமா பாலை வீணாக்குறான்னு தெரிஞ்ச உடனே மகனை கண்டிக்கணும்னு நினைச்சு இது பண்ணுவாரு. அப்போ சண்டேச நாயனார் சிவபூஜையை தடுத்ததாக தகப்பனாரை தண்டிக்கணும்னு ஒரு குச்சி எடுப்பாரு. அந்த குச்சி மலுவாயுதமாக மாறியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்குதான் கிராமத்துல சொல்லுவாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எல்லாம் இங்க பெரிய புராணத்துல இருந்து போன பழமொழிகள் தான். இப்படி அளப்பு செயலுக்கு அரிய செயல்கள் செய்தவர்கள் ஏராளமான நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த நூலுக்கு பெரிய புராணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நம்ம புரட்சி செய்த நாயன்மார்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசுறோம். முதல்ல திருஞான சம்பந்த நாயனார் அவர்களுடைய புரட்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். திருநாவுக்கரசர் செய்த புரட்சிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த புரட்சிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். கூற்றுவ நாயனார் அவர் செய்த புரட்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். 63 நாயன்மார்கள்ல முடிசூடா மன்னர் ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம திருஞான சம்பந்தத்திலிருந்து வரும். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரோட சந்திப்பார். அப்போ திருமறை காடு அந்த கோயில்ல போய் கதவு திறக்க பாடுவார். கதவு திறக்க பாடணுங்கிறது மூடிய கதவு ரொம்ப பல ஆண்டுகளாக மூடியே கிடக்கும். அதனால அது குறுக்கு வழியில பக்தர்கள் போவாங்க. எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது மற்ற குறுக்கு வழியில போகாம நேர் வழியில போறதுதான் அடியார்கள் விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது திருநாவுக்கரசர் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தர் நீங்க கதவு திறக்கும்படி பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ திருநாவுக்கரசர் பாடுவாரு, பண்ணின் நேர்மொழியால் உண்மை பொங்கரோ அப்படின்னு தொடங்கி 10வது பாடல்கள் எல்லாம் கோயிலுடைய கதவு திறக்கும். பிறகு எல்லாரும் அடியார்கள் எல்லாம் உள்ளே போய் சிவபெருமான வணங்கிட்டு பிறகு வெளியில வந்த பிறகு திருஞான சம்பந்தரை பார்த்து இதுல உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு சொல்லி நீங்க கதவு மூடுறதுக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சதுர மறைக்காலரோ அப்படின்னு ஆரம்பித்த முதல் பாடல்லேயே கதவு மூடிடும். உடனே திருநாவுக்கரசர் ரொம்ப வியந்து பார்ப்பாரு. என்ன இந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்தணும்னா இன்னும் நம்மளுக்கு ஆயுளே கம்மி.
81 வயது தான் இருக்கு. ரொம்ப வியந்து திருஞான சம்பந்தருடைய திருவடியில ஐக்கியமாவார். அதன் பிறகு 2 பேரும் வந்து உரையாடி கொண்டிருப்பாங்க. இங்க மதுரையில வந்து பெரிய பிரச்சனை நடக்கும். இங்க சைவ சமயம் வந்து தாழ்ந்து சமண சமயம் ஓங்கி இருக்கும். அந்த சமண சமயத்தை அகற்றணும்னு சொல்லி குலச்சிர நாயனார் தான் முதலமைச்சர். அவர் தான் ரொம்ப வருந்துவாரு. மங்கையர்க்கரசியார்ட்ட வந்து சொல்லுவார். அப்போ மங்கையர்க்கரசியார் அவங்க பாண்டிய நாட்டு அரசி. அப்போ மங்கையர்க்கரசியார் சொல்லும் போது மங்கையர்க்கரசியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருஞான சம்பந்தன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இதற்கு வந்து சரியான தீர்வு. அவர் வந்தாருன்னா சைவ சமயத்தை ஓங்க செய்வார். சேக்கிலார் சொல்றாரு இல்லையா, வேதனடி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, சைவத்தின் துறை விளங்க வந்தவர் தான் திருஞான சம்பந்தன். அப்படி சொல்லும் போது மங்கையர்க்கரசியார் சொல்லுவாங்க, அப்ப திருஞான சம்பந்தர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு தேடும் போது அவர் திருமறை காட்டில இருக்கிறதா செய்தி வரும். இப்போ குலச்சிறை நாயனார் ஆட்களை அனுப்பி மதுரைக்கு போய், மதுரையில இருந்து ஆட்களை அனுப்புவாரு. அவங்க எல்லாம் திருமறை காட்டுக்கு போய் திருஞான சம்பந்தத்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சமணர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க, சைவத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யணும் பாண்டிய நாட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தர் வந்து போறதுக்கு உடன்படுவார். ஆனா திருநாவுக்கரசர் உடனே தடுப்பார். அரசு அருளி செய்கின்றார் பிள்ளால் இந்த அமன்கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அங்க சமணர்கள் இருப்பாங்க, சமணர்கள் கொள்ளாதவங்க. ஏன்னா திருநாவுக்கரசர் அனுபவப்பட்டவர் இல்லையா, இவர் சுண்ணாம்பு கலவையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. போடும்போது அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் தீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசனெந்த இணையடி நிலையிலேன்னு பாடினாங்க. அது பிறகு கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க. சொற்றுணை வேதியன் சோதி மாணவன் கொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை ஊட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடி வெளியில வந்தார். அப்படி சமணர்கள் எத்தனையோ கொடுமைகள் கொடுத்தும் எத்தனையோ இன்னல்கள் கொடுத்தும் அதிலிருந்துலாம் மீண்டு வந்தாங்க. அப்ப அவருக்கு தெரிய சமணர்கள் எப்படிப்பட்டவங்க அதை சொல்றார். இதை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. திருஞான சம்பந்தர் உடனே வந்து அம்மா சமணர்கள் புரியவங்க தான் பாண்டிய நாட்டுக்கு போக கற்றுக்குவாரா. திருஞான சம்பந்தர் சைவத்தின் துறை விளங்க வந்தவர் இல்லையா. அப்போ சமணர்கள் வந்து இவரை நோக்கி இவரை எரிக்கணும்னு சொல்லி நெருப்ப கொடுறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, பையவே சென்று பாண்டியருக்காக ஏங்கின நெருப்புக்கு ஆணையிட்டார். மதுரையில 2 பேர் சொன்னதுக்கு தான் நெருப்பு கேட்டது. ஒன்று கண்ணகி, இன்னொன்னு சம்பந்தர். கண்ணகி என்ன சொன்னாங்க, தீத்திரத்தோர் பக்கமே சென்று சேர்க அப்படின்னு நெருப்புக்கு ஆணையிட்டார். அந்தணர்கள், பட்டினிகள் இவர்கள் எல்லாம் தவிர்த்து தீத்திரத்தோர் பக்கமே சென்று சேர்க அப்படின்னு ஆணையிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே நெருப்பு கேட்டது. இந்த 2 பேர் சொன்னதுக்கு நெருப்பு கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ சம்பந்தர் வந்து இந்த இது சமணங்களை நினைச்சு அவர் பயந்திருக்க மாட்டார். அதற்கு பிறகும் திருநாவுக்கரசர் ஒன்று சொல்றார், உரை செய்வது உள்ளது உருகோள் தானும் தீய அப்படின்னு ஒன்று சொல்றார். இன்னைக்கு வந்து சமணர்களும் சரியில்லை, அதோட மட்டும் இல்லாம கோள்களும் சரியில்லை அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுதுதான் உடனே அதற்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது, அரசுவது நம் பெருமான் கடல்கள் என்றால் பழுது அணையாது என பகர்ந்து பரமர் செய்ய அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு விரைசை மலர்த்தால் போற்றி புகழி வைத்த வேயூரு தோழியை எடுத்து விளம்பினார். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கந்தை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஆசரு ஆயிரு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆயிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு எடுத்து பாடினார். அப்போ எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். இதுல எதுவுமே வந்து இது குறை அது குறை அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. முதலில் சைவத்தின் மேல் நம்ம பற்றோடு சிவபெருமானுடைய திருவடியை சிக்கன நம்ம பிடித்தாலே போதும். எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல சொல்றாரு. நமக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை வந்ததுன்னா அந்த தீர்வை தேடி நம்ம வந்து உடனே இந்த நாள் சரியில்லை, நீங்க கோல் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு மனக்கவலை வந்தா அதுக்கு ஒரே தீர்வு இறைவனுடைய திருவடியை பிடிப்பதுதான். அதுதானே திருவள்ளுவர் சொல்றாரு, கணக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு மனக்கவலை வருதுன்னா அதற்கு ஒரே மருந்து, அருமருந்தாக இருப்பவர் இறைவனுடைய திருவடி தான். அதுல முதல் புரட்சியை பண்ணவர் இந்த ஜோதிடம். இந்த ஆன்மீகத்துல வந்து ஆன்மீகம் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு, ரெண்டும் ஒண்ணு அல்ல. அதனாலதான் பாரதியாரே சொல்றார், ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்படிலாம் சொல்லும் போது
சைவத்துல வந்து சிவபெருமானை திருவடியை நம்ம பிடித்தால் போதும், அதுதான் நமக்கு உரிய அருமருந்து. அதுதான் பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது அப்படின்னு செய்தியார் இந்த இடத்துல சொல்றார். இறைவனுடைய திருவடிதான் மருந்தே தவிர வேறு எதுவும் மருந்து அல்ல அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது. அதுக்கு பிறகு திருஞான சம்பந்தர் அடுத்த புரட்சி என்னன்னா திருமுருகலுக்கு வர்றார். அங்க ஒரு வணிகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு காதலி, 2 பேரும் சேர்ந்து வந்து தனியா வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கிறாங்க. உடன்போக்கு போறாங்க. அப்படி போகும்போது அன்றைக்கு ராத்திரி திருமருகல்ல ஒரு சிவன் கோயில்ல தங்கி இருக்கிறாங்க. அங்க இளைப்பாறிட்டு நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இளைப்பாடுறாங்க. அப்படி அவங்க அங்க இளைப்பாறும் போது ஒரு அங்க ராத்திரி இல்லையா, அதுல இரவு நேரத்துல பாம்பு வந்து ஒன்று தீண்டிடுது. பாம்பு தீண்டின உடனே அவங்க காதலனுடைய உயிர் பிரியுது. காதலை புலம்புறா. எப்படி புலம்புறா தெரியுமா? அரவு தீண்டவும் நான் தீண்டகின்றேன் அப்படின்னு அந்த காதல் அறம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. காதல்னா ஒரு அன்புடைய நெஞ்சங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பதுதான் காதலை தவிர தீண்டுவது காதல் அல்ல. அது கற்புக்கு அப்புறம்தான், அதுதான் தீண்டுவது. எப்படி ஒரு காதல் ஒழுக்கம் அந்த காலத்துல இருந்தது. பாம்பு தீண்டவும் என்னால் தீண்ட முடியலேன்னு புலம்புறான். இந்த புலம்புவதை கேட்டது உடனே சிவபெருமான் கேட்டாரோ இல்லையோ, அங்க வந்த திருஞான சம்பந்தர் கேட்கிறார். கேட்ட உடனே சேக்கிழார் பாடுறாரு, சடையானை சங்கரனை எவ்வுயிருக்கும் தாயானானை சசிகண்ட மௌலியானை விளையானை வேதியனை வெண்ணீற்றானை விரவாதார் புறமூன்றும் எரிய செற்ற படைப்பானை பங்கையத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானே தகுமோ இவளுள் மெலிவே. மெலிவுனா அவள் வருந்துகிற வருத்தம். இவளுடைய வருத்தம் உனக்கு கேட்கவில்லையா? அவள் என்ன சொல்றா? உன்னுடைய பேரைத்தான் சொல்றா. சடையானை எவ்வுயிருக்கும் தாயானானை, இறைவனாகிய உன்னுடைய பேரைத்தான் சொல்லி அவள் புலம்புறார். அந்த புலம்பல் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவளுடைய ஆணை போடுறார். இறைவனுக்கே ஆணை போடுறார். அந்த புலம்பல் உனக்கு கேட்கவில்லையா? அவளுடைய வருத்தத்தை நீ கேட்கலன்னா நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி பதிகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சடையா எழுமால் விரணி எழுமால் சரணி எழுமால் வெகுவா வெறுவா வெறுமால் உடையாள் தகுமோ இவளுள் வெளியே. உடையார்னா இது நீ வந்து அவளுடைய வருத்தத்தை நீ கேட்கலன்னா இதுதான் உன்னுடைய இதா அப்படின்னு சொல்லி சம்பந்தர் வந்து கேட்கிறார். வருத்தத்தை தணிப்பது தானே உன்னுடைய வேலை. நீ சும்மா இருக்க, அவ வருந்துகிறது உன்னுடைய காதுகளில் விழவில்லையா அப்படின்னு சொல்லி பதிகத்தின் மூலமாக இறைவனுக்கே ஆணை போடுகிறார். உடனே சம்பந்தரே ஆணை போட்ட பிறகு இறைவன் வந்து சும்மா அருள் பண்ணாம விடுவாரா? அந்த பாம்பு தீண்டிய அந்த வணிகனை மீண்டும் உயிர்ப்பிச்சு அவங்களோட சேர்த்து வைக்கி பெருமன வாழ்வு 2 பேருக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார். இப்படி இப்ப அந்த நேரத்துல வந்து வேற ஏதாவது ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு வேற ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருக்கலாம். ஆனா சம்பந்தர் மாதிரி வந்ததுனால அந்த பெண்ணினுடைய வாழ்வு தப்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுலதான் ஔவையார் வந்து ஒரு பாடல் சொல்லுவாங்க, நாடாகுன்றோ காடாகுன்றோ எவ்வளி ஆடவர் நல்லவர் அவ்வளி வாழிய நிலவே. ஆடவர்கள் எந்ததுல சிறப்பாக இருக்கிறாங்களோ அந்த நாடு சிறப்பிற்குரிய நாடு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம கிபி 6ஆம் நூற்றாண்டில் சம்பந்தர் செய்தி காட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நேரம் மயிலைக்கு வாங்க. மயிலையில சிவனேச செட்டியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. திருஞான சம்பந்தருக்காகவே தன்னுடைய மகளை அவர் வளர்த்து வருகிறார். அது பேர் என்னன்னா பூம்பாவார். அந்த பெண்ணை வந்து அந்த பெண் யாரு என்கிற இதெல்லாம் வந்து சேக்கிழார் வந்து ஆரம்பத்துல சொல்லுங்க, அதை கடைசியில தான் சொல்றாங்க. அந்த பெண் வந்து ஒரு சமயம் பூப்பறிக்க போறாங்க. பூப்பறிக்க போகும்போது அதுல இருந்து மறைந்து வந்து ஒரு பாம்பு தீண்டு விடுகிறது. ஒரு அரவம் அவ்வள் மாதவி பந்தரில் மறைந்து வந்து எய்தி, அப்படி எய்தின உடனே அந்த பெண்ணினுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, மென் பூமாலை தீயிடை பட்டது போன்று உளம் மயங்கி தரையில் வீழ. ஒரு பாம்பு கிடைச்சதுன்னா தரையில் விழுந்தாள் அப்படின்னு போடலாம், யாப்பு ஒன்றும் கட்டியிருக்காரு. ஆனா மென் பூமாலை தரையிடை பட்டது போன்று உளமயங்கி, மென் பூமாலை தரையிடை பட்டது போன்று, இந்த உவமையை ஏன் போடணும்? மென் பூமாலை, ஒரு பூமாலை வந்து தீயில பட்டா என்ன ஆகும்? சாம்பல் ஆகும். பின்னால் இந்த பூம்பாவை சாம்பலாக போகிறாள் என்று தெரிந்து முன்னாடியே அதை கொண்டு வருகிறார் செய்கிறார். இதுக்கு வந்து காப்பியத்துல பின்னோக்கு உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க வந்து சிலப்பதிகாரத்துல படிச்சீங்கன்னா காதலர் பிரியாமல் களவுக்கை நெகிழாமல் அப்படின்னு கோவலனுக்கு கண்ணகிக்கு நடக்கிற திருமணத்துல இளங்கோவடிகள் வாழ்த்துவார். அதுதான் பின்னால் நடக்கிற செய்தியை காப்பியத்துல முன்னாலே நிகழ்த்துவது. அப்படியே அந்த பின்னால் சாம்பலாக போகிறாள் அப்படிங்கிறத சேக்கிலார் இந்த இடத்துல முன்னால சொல்றாரு. அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த பெண் வந்து சாம்பல் ஆகிடுறாங்க. அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்தையார்த்தை கேட்கும்போது, இந்த பெண்ணை நான் வந்து திருஞான சம்பந்தருக்குன்னே வச்சிருக்கேன். திருஞான சம்பந்தர் எப்போ வருகிறாரோ அவர் பாட்டி ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்காகவே அதை வச்சிருவாங்க. ஒரு குடத்துல சாம்பலை வச்சு அந்த குடத்துக்கு திருமஞ்சனம்லாம் செய்து பூமாலாம் தினசரி அலங்காரம் பண்ணி இப்படி செய்து வருவாரு. அப்படி வரும்போது சம்பந்தர் திருவொற்றியூருக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி சிவனேச செட்டியாருக்கு விழுது. அந்த கேள்விப்படுறாரு. கேள்விப்படுறது ஒரு நபர் வந்து சொல்றாரு. அந்த நபருக்கு அவரால் இயன்ற பொன் மணிகள் எல்லாம் அந்த நபருக்கு கொடுக்கிறார். அவ்வளவு மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்கிறார். திருஞான சம்பந்தர் வருகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருஞான சம்பந்தரை போய் நேராக போய் பார்க்கிறாரு. அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்றாரு. நீங்க வந்து இப்படி மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மதில் சுவர்ல பெருவாயில் கோபுரம் ஒன்று இருக்கும். அந்த கோபுரத்துல வந்து உங்க அந்த பெண்ணினுடைய சாம்பலை வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் வந்து சிவனேச செட்டியாரும் வந்து அந்த சாம்பலை அந்த கோயிலுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கிறாரு. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அதுலதான் வில்லனும் வந்து பாக்குறாரு. வில்லன் யாரு? சமணர்கள், பௌத்தர்கள். அவங்களும் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ சம்பந்தர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த சாம்பலை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த சாம்பலை வந்து பூம்பாவாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே இந்த நேரத்துல வந்து சமணர்களுடைய நிலை என்னவா இருக்கும்னா கொஞ்சம் அவங்க சிரிச்சிருப்பாங்க. ஒரு பெண் வந்து இறந்து போனான்னா அந்த நேரத்துல பூம்பாவைன்னு பேரை சொல்லி அழலாம். ஆனா இந்த சம்பந்தர் வந்து சாம்பலாய் கிடைக்கிறத பார்த்து பூம்பாவைன்னு சொன்னோடனே சமணர்கள் வில்லர்கள் இல்லையா, அவங்களே என்ன நடக்க போகுது பூம்பாவைன்னு பேரை சொல்றாங்கன்னு சிரிச்சிருப்பாங்க. ஆனா அதுதான் அவங்க சிரிச்ச கடைசி சிரிப்பு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார்த்தமை அமுது செய்தித்தல் அடியார்த்தமை அமுது செய்தித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையோம் எனில் உலகர் முன்னே வருக அப்படின்னு திருஞான சம்பந்தர் கட்டளை போடுறார். இதுவரைக்கும் பூம்பாவை அப்படிங்கிற பெண்ணு யாரு எப்படிப்பட்டவங்கிற செய்தியார் சொல்லல. இந்த இடத்துலதான் பூம்பாவை யாரை எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அடியார்களுக்கு அமுது செய்தித்தல் அப்படிங்கிற பணியை செய்து வந்ததாகவும் எல்லா அடியார்களையும் கூப்பிட்டு அந்த திருவிழாக்கள் ஒவ்வொரு திருவிழாக்களா வந்து தமிழ்நாட்டில் நடக்கும். அந்த திருவிழாக்களை எல்லாம் அவர்கள் கண்டு பொலிவாக கண்டு அந்த மந்திரங்களை சொல்லியதாகவும் இந்த இடத்துல சேக்கிலார் வந்து பதிவு பண்றாரு. இதை வந்து திருஞான சம்பந்தர் சொல்லும் போது இதெல்லாம் உண்மைன்னா நீ வந்து அடியார்களை கவனித்ததும் திருவிழாவை கண்டு மகிழ்ச்சி பொங்க நீ வந்து ஒவ்வொரு திருவிழாக்களையும் கொண்டாடியதும் உண்மைன்னா நீ வந்து உலகர் முன்னே வரலாம் அப்படின்னு பூம்பாவைக்கே கட்டளை போடுறார். அப்படி கட்டளை போட்டு மண்ணுவார் சடையாரை முன் தொழுது சிவபெருமானை தொழுது மத்திட்ட எனும் நல் திரு பதிகத்தினையும் போதியோ அப்படின்னு முடிகிற மாதிரி ஒரு பதிகம் மெய் திருவாக்கு. அந்த போதியோ அப்படிங்கிற சொல்ல வந்து ஏன் போடுறாருன்னா அதுக்கு சேக்கிலார் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா போதியோ அப்படிங்கிறது அமுதமா ரியாக்ட் பண்ணுது. அந்த சாம்பல்ல அமுதம்னா சாகாத மருந்து இல்லையா, அப்போ அந்த அமுதம்னு போட்ட உடனே அந்த சாம்பலுக்கு ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அதனாலதான் திருஞான சம்பந்தர் போதியோ அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. ஒவ்வொரு திருவிழாக்கள் தமிழ்நாட்டுல என்னென்ன திருவிழாக்கள் நடந்ததோ அது எல்லாத்தையும் பட்டியல் போடுறாரு. விளக்கிடுதல் காணாத போதியோ பூம்பாவாய், திருவோண நன்னாள். நீங்க திருவோண நன்னாள் வந்து தமிழ்நாட்டுல இல்லைனாலும் சேர நாட்டுல கேரள நாட்டுல கொண்டாடுறாங்க. ஆனா அதுவும் தமிழ் திருவிழாவாக தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பட்டியல் போட்டாங்க. திருவோண நன்னாள் காணாத புதிய பூம்பாவாய், பங்குனி உத்திர நன்னாள் காணாத புதிய பூம்பாவாய், தைப்பூச திருநாள் காணாத புதிய பூம்பாவாய், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு திருவிழாக்களையும் பட்டியல் போடுறார். ஆரம்பிக்கும் போது மத்திட்ட புண்ணியம் காணல் மனமைகளை கட்டிட்ட கொண்டான் கபாலீஸ்வரத்து அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் கட்டித்தல் காணாதே போதியோ பூம்பாவாய். கட்டிட்டல்னா அமுது செய்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல சோறெல்லாம் வந்து கட்டி தான் வந்து கொண்டு போவாங்க. அதனால கட்டித்தல் அப்படின்னா அமுது செய்தித்தல். அமுது செய்தித்தலே வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது.
இப்படி இந்த திருவிழாக்களை எல்லாம் வந்து அவர் ஒவ்வொரு நாள் பட்டியல் போட்டு அந்த பதியத்தை முடிக்கிறாரு. அப்படி முடிக்கும் போது அந்த அங்கங்கள்லாம் வந்து ஒரு உரு எய்கிறது. போதியோ எனும் அமுதம் அவ்வங்கம் துண்ண வந்து வந்து உருவமாய் ஒரு உருவம் கிடைக்குது. இதயம் கல்லீரல் இப்படி வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உருவங்க கொடுக்குது அந்த குடத்துல. அதுக்கு பிறகு எடுத்து திருப்பாட்டினில் 14 திருப்பாட்டு அடுத்து அம்முறை 12 ஆண்டு அளவு அமைந்து. பழைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பாட்டு போட்ட உடனே சின்ன குழந்தையா இருந்தவங்க அந்த பாட்டு முடிவுல பெரிய ஆளா வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த வந்து சாம்பல் வந்து முதல்ல உருவம் கிடைக்குது. அதுக்கு பிறகு அந்த உருவத்துக்கு ஒரு வளர்ச்சி. அடுத்த 8 பாட்டுகள்ல முதல் 2 பாட்டுல உருவம், அடுத்த 8 பாட்டு 24னா 24 8, அடுத்து 24 திருப்பாட்டுல 12 ஆண்டு அளவு வந்து உருவ வளர்ச்சி கிடைக்குது. அன்னைக்கு அந்த பெண் எவ்வளவு வயதுல இருந்திருப்பாளோ அந்த வயதுல வந்து அந்த பெண்ணை உயிர்ப்பிச்சு கொடுக்கிறாரு. திருக்கடை காப்பு மேற்பிரித்தார். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை சேக்கிழார் வந்து திருக்கடை காப்பு அப்படின்னு பதிவு பண்றார். அந்த திருக்கடை காப்பு பாடி முடிச்ச உடனே அந்த பெண் வந்து உருவமா 12 ஆண்டு அளவு அந்த வயதுல வந்து நிற்கிறார். இதை பார்த்தோம்னா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப சமணர்களுடைய நிலை என்ன ஆகுது அப்படிங்கிற சேக்கிழார் சொல்றார். சங்கையாம் உணர்வு கொள்ளும் சமணர் தள்ளாடி வீழ்ந்தார். அவங்க என்னப்பா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? திருநாவுக்கரசருக்கு சூரிய நோய் வந்துச்சு. அதை வந்து எவ்வளவோ அவங்களுடைய பதியங்களை பாடி அவங்க எவ்வளவோ மருந்துகளை போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் பயன் பண்ண முடியல. அப்போ அவர்களுடைய சமயத்தில் அதற்கு தீர்வு இல்லை. அதனால இந்த திருஞான சம்பந்தர் இந்த செய்த அதிசயம் அவர்களை தள்ளாடி விழ வைத்து விட்டது அப்படின்னு சேக்கிழார் வந்து இந்த இடத்துல சொல்றார். இதுக்கு பிறகு சிவனே இதெல்லாம் வந்து அற்புதம், அவர் செய்த அற்புதம். இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சிவனேச செட்டியார் என்ன பண்றாரு? பெருகிய அருள் பெரும் வணிகர். வணிகர்னா சிவனேச செட்டியார் வந்து ஒரு வணிகர் குலத்தில் சேர்ந்தார். அந்த வணிகர் பிள்ளையார் மருவு தாமரை அடிவணங்கி போற்றி நின்று அருமையால் அடியனேன் பெற்ற பாவையை திருமணம் புணர்ந்து அருள் செய்யும் அப்படின்னு சொல்றார். நீங்க வந்து மகளை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே சம்பந்தர் என்ன சொல்றாரு? மற்றும் அவர் தமக்கு வன்புகழி வான நீர் பெற்ற பெண் விடத்தினால் வீழ்ந்தார். இப்ப வந்த பெண் நீர் விடத்தினால் வீழ்ந்த பின்னை யான் கற்றைவாறு சடையவர் கருணை காண்பர. இந்த பெண் வந்து எப்படி வந்திருக்கிறான்னா, யான் கற்றைவார் சடையவர் கருணை காண்பர. அந்த சிவபெருமானுடைய கருணையால் நான் உற்பவிப்பித்தல, அதனால் உரை தகாது அப்படின்னு சொல்றார். நீங்க வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்றீங்க, இந்த பெண்ணை வந்து நான் வந்து உற்பவித்திருக்கிறேன், அதனால் இந்த உரை வந்து தகாது அப்படின்னு வந்து திருஞான சம்பந்தர் சொல்றார். இவங்களும் எவ்வளவோ சிவனேச செட்டியார் சொல்லி பார்க்கிறாரு, அதனாலும் இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் வந்து பூம்பாவாய் தேனமார் கோதை பூம்பாவாய் வந்து சிவத்தை மேவினாள் அப்படின்னு சேக்கிழார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல திருஞான சம்பந்தரை பாருங்களேன், அவருக்காக வளர்த்து வந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை வந்து அவர் பார்க்கும்போது இது நான் பெற்ற பெண் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆணுக்கும் ஒரு கற்போட நிற்கிறார். பார்த்தீங்களா? பின்னால் கிபி 18ஆம் நூற்றாண்டில் பாரதியார் பாடுறார், கற்பனும் சொல்ல போனால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னு சொல்றார். அதை கிபி 6ஆம் நூற்றாண்டிலே செய்து காட்டினார். பார்த்தீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அது சொல்றதை விட செய்து காட்டுவது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் திருஞான சம்பந்தர் செய்த புரட்சிகள். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஔவையார் பாடல்கள் மூலமா ஆடவர் எவ்வளி ஆடவர் நல்லவர் அவ்வளி வாழிய நிலனே அப்படின்னு திருமருகல்ல செய்தாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கற்பனு சொல்ல போனால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதியார் சொன்ன அந்த புரட்சியை மயிலையில அவர் பண்றார். இப்படி திருஞான சம்பந்தருடைய புரட்சியை வந்து நம்ம பார்த்தோம். இனிமே அடுத்தது பார்க்க போறோம்னா திருநாவுக்கரசர் செய்த புரட்சியை நம்ம பார்க்க போறோம். அவருடைய தேவாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடலை பாடுவார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினர் தென் கடம்பை திருக்கர கோயிலாம் தன் கடன் அடியேனையும் தாங்குதலால் என் கடன் பணி செய்து கிடப்பது. திருநாவுக்கரசருடைய நெறி வந்து தொண்டு நெறி. என் கடன் பணி செய்து கிடப்பதே வந்து திருநாவுக்கரசர்னா இந்த வரியை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அவர் வந்து இதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு? தன் கடன் அடியேனையும் தாங்குதலால் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்றாரு. அவர் இறைவனை வந்து முதலாளியாகவும் தன்னின் தொழிலாளியாகவும் கொண்ட நெறியோடு வழிபட்டவர் தான் திருநாவுக்கரசர்.
அவர் சொல்லும்போது ஒரு முதலாளியினுடைய கடமை என்ன, ஒரு தொழிலாளியினுடைய கடமை என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல திருநாவுக்கரசர் சொல்றாரு. ஒரு முதலாளி வந்து தொழிலாளிக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்து கொடுக்கணும். அந்த தொழிலாளிக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கணும். அப்படி ஊதியத்தை கொடுத்திருந்தா அந்த தொழிலாளி என்ன பண்ணணும், பணி செய்து கிடக்கிறது தான் அவனுடைய கடமை. இந்த இடத்துல இறைவனுடைய கடமை என்ன, அடியார்களை தாங்கணும். அவருடைய கடமையில் அவர் சரியாக இருந்தால் என்னுடைய கடமையில் நான் சரியாக இருப்பேன்னு திருநாவுக்கரசர் சொல்றார். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பெரிய ஒரு தொழில் புரட்சியை இந்த இடத்துல திருநாவுக்கரசர் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இடங்கள்ல உண்ணாவிரதம் பண்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த உண்ணாவிரதம் கடைசியில உண்ணும் விரதமாவே வந்து போயிடும். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இத வந்து திருநாவுக்கரசர் முதல்ல பழையாறை அப்படிங்கிற அந்த கோயில்ல, அதுவும் சமணர்களுடைய சூழ்ச்சி தான். சமணர்களுடைய வந்து சூழ்ச்சியால திருவடி மட்டும் தெரிகிற மாதிரியும் உருவத்தை மறைக்கிற மாதிரியும் திரை போட்டு மறைச்சிருவாங்க. அப்படி சமணர்கள் மறைச்ச உடனே வந்து திருநாவுக்கரசர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் திருநாவுக்கரசரை சிவபெருமானை உருவத்தோடு பார்க்கும் வரை நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், வண்ணம் கண்டு உண்மை வணங்கி அன்றி போவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன முடிக்கும் வாகிசர் அமுது செய்யாதே இருந்தார் அப்படின்னு அந்த இடத்துல நான் வந்து உருவத்தை பார்க்காம நான் போக மாட்டேன். ஏன்னா சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவபெருமானுடைய திருவடி தானே முக்கியம், அப்ப திருவடியை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி திருவடியை மட்டும் காத்திட்டு உருவத்தை மறைச்சி திரை போட்டாங்க பழையாறை கோயில். அதை தடுப்பதற்காக திருநாவுக்கரசர் அமுது செய்யாது உண்ணாவிரதம் இருந்தார். இவர் உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்த உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, மன்னனுடைய கனவில் போய் அங்க போய் பாருங்க, இந்த மாதிரி என்னுடைய அன்பர் வந்து இப்படி உணவு இல்லாம என்னை பார்க்காம இருக்கிறான், அவன் வருந்துறான் அப்படின்னு தெரிந்து மன்னருடைய கனவுல போய் அவருக்கு அறிவுறுத்துறார். அப்படி அறிவுறுத்தின உடனே அந்த மன்னன் உடனே வந்து படையாட்கள்லாம் அனுப்பி அந்த சமணர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை ஓடச் செய்து அதை முழுமையாக அந்த சிவபெருமானுடைய திருக்கோலத்தை காட்டிய பிறகுதான் திருஞான சம்பந்தர் அமுது உண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிற வரலாற்றில் நம்ம பார்ப்போம். எவ்வளவு பெரிய திருநாவுக்கரசர் எவ்வளவு பெரிய புரட்சிகளை எல்லாம் செய்தார் அப்படின்னு பார்ப்போம். அப்படி திருநாவுக்கரசருடைய அக்கா அவர்களும் திலகவதி அம்மையார் அவர்களும் புரட்சிகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருக்கும் பொழுது 2 பேரும் திலகவதியாரும் அவங்களுடைய தமக்கையார் அவங்க வந்து அவர்களுக்கு வந்து 12 வயதிலே திருமணம் பேசி முடிப்பாங்க. கைப்பகையார் தான் வந்து போர்முனையில் இருப்பார். அவரை தான் பார்த்து வச்சிருப்பாங்க. அப்போ போர்முனையில் இருந்த கலிப்பகை நாயனார் மாண்டு விடுகிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே வந்து திருநாவுக்கரசருடைய தந்தை தாயார் 2 பேருமே வந்து மாண்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு வந்து திலகவதி அம்மையார் அவர்களும் உயிர் நீக்க துணியும் போது திருநாவுக்கரசர் அக்காவுடைய திருவடியில போய் நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி திலகவதி அம்மையார் அந்த இடத்துல திருநாவுக்கரசருக்காக வாழ தொடங்குவாங்க. அப்புதியடிகள் தண்ணீர் பந்தல் அமைத்தார் அப்படின்னு பார்ப்போம். ஆனா திலகவதி அம்மையார் தான் சிவன் கோயிலுக்கெல்லாம் சென்று அடியார்களுக்கு தொண்டு செய்து திருநாவுக்கரசர் எப்படி உளவாரம் செய்தாரோ அதற்கு அடிக்கல் போட்டது திலகவதி அம்மையார் தான். அவர்கள் செய்த உளவாரத்தினால் தான் அதை வழி வழியாக திருநாவுக்கரசர் செய்தார் அப்படிங்கிற இதையும் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படி திலகவதியார் எங்க அந்த நகர்ப்புறங்களை எல்லாம் தண்ணீர் பந்தல் வச்சு அடியார்களுக்கு அமுது படைக்கிறாங்க. இப்போ திருநாவுக்கரசர் அந்த உரிய வயது வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்காக எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து திருநாவுக்கரசர்கிட்ட இருக்கும். அதனால அந்த நேரத்தில் சோழ நாட்டில் சமணர்கள் தான் வந்து அரசவையில இருப்பாங்க. சமணர்கள் தான் வந்து அரசவையில இருந்தாங்க. அவங்க தான் வந்து அரசவை புலவர்களாக இருந்தாங்க. அதனால அந்த அரசவையில போய்